ஹே ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சன்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுக்கு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் சூடானதுக்கப்புறமா 2-4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாகட்டும். நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறமா நல்லா வதக்கி விடுங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன போட போகிறோன்னா 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. நீட்டாக கட் பண்ணி அந்த வெங்காயத்தை இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. அது கூட 4-5 பல் பூண்டு, அப்புறமா கொஞ்சமாக இஞ்சி சேர்த்து ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. ஸோ இப்போ நமக்கு ப்ரௌனிஷ் கலரில் வந்துருச்சு. இது கூட நம்ம சேர்த்து வச்சுருந்த தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா அந்த தக்காளி நல்லா தோல் தனியாக பிஞ்சு வர வரைக்கும் வதக்குங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஸ்பைஸியாக வேணால் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா தக்காளி நமக்கு நல்லா ஜூஸியாக வரும். நல்லா ஒரு பாத்திரத்தை மூடி வச்சு நல்லா வதங்கட்டும். இது கூட நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கிண்டி விடுங்க. ஸோ இப்போ நமக்கு ஜூஸி ஸ்டேஜ்க்கு வந்துருச்சு. நல்லா தக்காளி தோல் தனியாக இது ஜூஸியாக நமக்கு வந்திருக்கு. இதை நம்ம நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். ஸோ மிக்சியில் அரைச்சாச்சு, நல்லா பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம அதுக்கு கொண்டக்கடலையை நான் குக்கரில் வேக வச்சு உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அது நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா குக் ஆகட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்த கொண்டக்கடலையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிண்டி விடுங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம கொண்டக்கடலையை வேக வைக்கும்போது நம்ம அதில் உப்பு போட்டிருப்போம். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த கொண்டக்கடலையை நல்லா கொஞ்சம் மசிச்சு விட்டுருக்கேன். ஏன்னா நமக்கு சன்னா மசாலா கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் மசிச்சு விட்டோம்னா நமக்கு திக்காக தெரியும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா திக்காக வேணும்னா நீங்கள் மசிச்சு விட்டுக்கோங்க. இல்லை எனக்கு முழுசாக தான் கொண்டக்கடலை வேணும் அப்படின்னா நீங்கள் முழுசாகவே நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ் கிட்ட நல்லா பாயில் ஆகட்டும். அப்போ தான் நமக்கு அந்த மசாலா எல்லாமே சேர்ந்து நமக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ ஃபைனலாக கொதிச்சாச்சு. ஸோ இது இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலாக ரெடி. ஸோ சுட சுட பூரிக்கு, சப்பாத்திக்கு, இட்லிக்கு கூட நீங்கள் தாராளமாக தொட்டு சாப்பிட்லாம். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.